வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த முதல் 2024-25 இந்த முழு ஆண்டு கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கடும் சர்ச்சையை எதிர்கொண்டிருக்கு. இது என்டிஏக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது வெளிப்படையா ஒரு சர்ச்சையை எதிர்கொண்டிருக்கு. அதை ஒட்டி நாடாளுமன்றனுடைய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு சூழல் அவைக்குள்ளே இருக்கு, வெளியிலும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம் மோடி தன்னோட நாட்களை காப்பாத்துறதுக்கான உருவாக்குனார் அப்படின்ற விஷயத்த ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இனிமேல் மோடியோட நாற்காலி சேஃப் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருச்சா? இனி அவரோட நாற்காலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இந்த பட்ஜெட் மூலமா? எப்படி பார்க்கலாம்? இல்ல, பிரச்சனையை தற்காலிகமாக மோடி ஒத்தி வைத்திருக்கிறாரே தவிர சேஃபர் சோனுக்கு அவர் வந்து விட்டார் என்று நான் கருதவில்லை. இப்போது கூட நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஒரே போல அவர் பால் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. நான் உதாரணமாக சொல்கிறேன் பால் என்று. ஒரு பக்கத்திலே சுண்ணாம்பு கலந்த நீரை பால் என்றும், இன்னொரு பக்கத்திலே பாலையே கொடுப்பதாகவும் அவர் பாவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், 25,000 கோடிக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியிருந்து பீகார் மாநிலத்துக்கு ஒரு தன்மையோடும் 15,000 கோடி ரூபாயை கடன் பெறுவதற்கு உதவி செய்வோம் என்கிற அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு மாதிரியாகவும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கவனமாக உள்வாங்க வேண்டியிருக்கிறது. 2 பேரையும் ஒரே தட்டில் வைத்து ஒரே சம அளவுகோலில் அவர் பார்க்கவில்லை. மாறாக நிதிஷ்குமாருக்கு கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவம், நிதிஷ்குமாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிதி என்பது முற்றிலும் ஒன்றிய அரசினுடைய நிதி. அதை திருப்பி தர வேண்டிய அவசியம் நிதிஷ்குமாருக்கோ அல்லது நாளை வரப்போகிற அரசுக்கோ இல்லை. ஆனா சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்திருக்கிற நிதி என்பது இனாமாகவோ அல்லது ஒன்றிய அரசு தொகுப்பிலிருந்தோ கொடுக்கப்பட்ட நிதி அல்ல. இங்க எப்படி மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டுக்கு ஒரு நிறுவனத்தை காட்டி அந்த ஏஜென்சி மாடுல அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நிதி உதவி செய்வார்கள், அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அதே போன்று புதிய திட்டங்களுக்கு 15,000 கோடி ரூபாய் நிதி பெறுவதற்கு உதவியாக இருப்போம் என்கிற அந்த மீடியேட்டர் வேலையை தான் இப்ப ஒன்றிய நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது முழுமையான நிதி அல்ல. ஆனா சந்திரபாபு நாயுடு கேட்டது என்பது வேறு. அவர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை கேட்டார். அவர் இன்னும் செய்ய முடியாததை கேட்கல. நிச்சயமாக அது செய்யக்கூடியதுதான். ஏன்னா 2014 உங்களுக்கு 2 மாநிலங்களினுடைய பிரிவு தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வந்த போது மன்மோகன் சிங்கே இந்த வாக்குறுதியை கொடுத்தார். 5 ஆண்டுகளுக்கு என்று அவர் சொன்னார். 5 ஆண்டு பிறகு அதை நீட்டிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த தகவல் தரப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இதை கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் என்று கேட்டால் சந்திரபாபு நாயுடுவும் நரேந்திர மோடியும் தான். தேர்தல் பிரச்சாரத்திலேயே முன்வைத்தார் நரேந்திர மோடி. ஏன் 10 ஆண்டுகளுக்கு கொடுத்தால் என்ன, கொடுத்தால் எந்த விதத்தில் நீங்கள் குறைந்து விட போகிறீர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலமாக அந்த மாநிலம் போயிருக்கிறதே, இப்போது கூட உங்களுக்கு அந்த மாநிலத்தின் மீது பரிவோ அக்கறையோ இல்லையா என்று பிரச்சாரத்திலேயே கேட்டார். அப்போ நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்களா, அப்போ உங்களுக்கு அந்த மாநிலத்தின் மீது பரிவோ அன்போ கருணையோ இல்லையா? இன்னும் யாசகம் கேட்கலையே, உரிமையை தானே அவர்கள் கேட்கிறார்கள். தெலுங்கானாவுக்கு கொடுத்திருக்காங்களே, தெலுங்கானா பிரிவு வந்த போது தெலுங்கானாவுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில தலைநகரம் தெலுங்கானாவோட போயிருக்கு. இதே சந்திரபாபு நாயுடுவை இன்னொரு விமர்சனத்தோடு அவர் முன்வைத்தார். என்ன பிரச்சாரத்துல சொன்னாரு 2019 ரொம்ப, இந்த எந்த ப்ராஜெக்டுக்கு இவங்க 15,000 கோடி ரூபாய் நாங்கள் கடன் உதவி பெற்று தருவதற்கு துணை நிற்போம்னு இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்களோ, அது சந்திரபாபு நாயுடுவுக்கும் அவருடைய மகனுக்கும் ஏடிஎம் மிஷின் போல இருந்ததுன்னு விமர்சனத்தை முன்வைத்தவர் மோடி தான். அந்த விமர்சனம் இப்ப நீர்த்து போயிருச்சா? போலாவரம் திட்டத்துக்கு. ஆமா, போலாவரம் திட்டத்துக்கு. இப்ப இந்த போலாவரம் திட்டத்தினுடைய விமர்சனத்தை மோடி பின்வாங்கி கொண்டாரா, திரும்ப பெற்றுக் கொண்டாரா, இல்ல அது அப்படியே இருக்குன்னா நீங்க இப்ப ஒரு பதில் சொல்லியாக வேண்டியிருக்கு. இந்த 15,000 கோடி ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் அந்த போலாவரம் ப்ராஜெக்டுக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க? அப்போ ஏடிஎம்னு சொன்ன அந்த திட்டம் இப்போது ஏடிஎம்மாகவே இருக்கிறதா? சந்திரபாபு நாயுடுவினுடைய பாக்கெட்டுக்கும் அவருடைய மகனுடைய பாக்கெட்டுக்குமே போகுதா? அதுக்கு நீங்க துணை நிற்கிறீங்களா? இது ஒரு பிரதானமான கேள்வி. சார், 16 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு சார். ஒரு மாநிலத்துல இத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்ததை நீங்க எங்காவது கேள்விப்பட்டிருக்கா? அப்போ எவ்வளவு பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு அந்த இடத்துல.
ஒன்றிய அரசினுடைய குழு நேரடியாக அங்க ஆய்வு செய்து ஏதாவது அறிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்களா நீங்க? என்ன காரணத்துக்காக அந்த பாலங்கள் இடிந்து விழுந்தது என்கிற தகவலாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? முழுக்க முழுக்க ஊழல் கரைபுடைந்து போனதனுடைய விளைவுதான் அந்த பாலங்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததனுடைய சாட்சி. ஆனா இப்ப அந்த பாலங்களை சரி செய்வதற்கான நிதியும் இந்த நிதியில ஒதுக்கி இருக்கிறீங்களே, அப்போ நீங்க என்ன இன்சென்டிவ் கொடுக்குறீங்களா ஊழலுக்கு? நீங்க இந்த தவறுகளுக்கு துணை போகிற வகையில் துணை நிற்கிறீங்களா? தமிழ்நாட்டுல பேரிடர் வந்தது சார். அந்த பேரிடரை பார்வையிடுவதற்கு கூட நரேந்திர மோடி வரவில்லை என்பது ஒரு செய்தி. ஆனா அந்த பேரிடருக்கு கேட்ட நிதியில ஒன்றிய அரசு தொகுப்பிலிருந்து ₹1 கூட கொடுக்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பிலிருந்து அது நமக்கு வந்து சேர வேண்டிய உரிமை தொகை. அது நம்ம யாசகமாகவும் கேட்கல, அவர்கள் நமக்கு இனாமாகவும் கொடுக்கல. அப்படிப்பட்ட பணத்தை மட்டும் தான் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனா இங்க 16 பாலங்கள் இடிஞ்சு போனதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறீங்க இப்போ? அதற்கான பின்னணி என்ன? அதற்கான காரணம் என்ன? உங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் வாரி வழங்கி இருக்கிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். சந்திரபாபு நாயுடுவை அவர்கள் புறக்கணிப்பதனுடைய காரணம் என்னன்னா, கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலுமே கூட இந்த அறிவிப்பு கூட ஏனைய மாநிலங்களுக்கு கிடைக்கல. தென் மாநிலங்களின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான பார்வை சந்திரபாபு நாயுடு விஷயத்துல வெளிப்பட்டிருக்கு. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிதிஷ்குமாருக்கு தந்த சலுகையை 100 விழுக்காடு நீங்க சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுக்கலையே. சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்திருக்கிற அந்த கடன் பெறுவதற்கு துணை நிற்போம் என்கிற அறிவிப்பு என்பது நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஒரு முறை அதிகாரத்துக்கு வந்து அதை திருப்பி செலுத்தணும் சார். சந்திரபாபு நாயுடுவே வரலனாலும் இன்னொரு முதலமைச்சர் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை அது. அது கடனாக பெறப்படுகிற தொகை. நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு காரணமா இப்ப பீகார்ல பாஜகவும் ஆளுங்கட்சியா இருக்கு. பாஜகவும் ஜேடியும் சேர்ந்து ஆட்சி செய்யறாங்க. அது அவங்களோட ஸ்டேட் அப்படின்ற அளவுக்கு நேரடியா வந்துருது. பட் இது அவங்க ஆளக்கூடிய ஸ்டேட் இல்ல இல்லையா? அதனால கூட அவர் அந்த ஒரு பாரபட்சத்தை கருதலாம் இல்லையா மோடி? இல்ல இதுல நான் கொஞ்சம் முரண்படுறேன் உங்ககிட்ட இருந்து. காரணம் என்னன்னா, பாஜக ஆளுகிற மாநிலம் என்பதற்காக மட்டுமே கொடுத்து விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கலையே. அப்ப யோகியை காலை வருவதற்காக நீங்க அந்த வேலையை செஞ்சீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அங்க யார் முதலமைச்சர்? இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு முதல்ல இந்தியாவுக்கு எங்க இருந்து சார் நீங்க பிரகடனம் பண்ணீங்க? நீங்கள் முதலில் அறிவித்தது உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான். அந்த குரல் இரட்டை இன்ஜின் என்கிற குரல் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அப்புறம் தான் குஜராத். முதல்ல யூபி தான். அப்போ அப்படிப்பட்ட யூபிக்கு நீங்க இந்த முறை பாரதூரமா நடந்திருக்கீங்க. அப்போ நீங்க யாரை வேண்டுமானாலும் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துவதற்கு, எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் நசுக்குவதற்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல நான் வேற ஒரு விதம். அப்ப இப்படிதான் எனக்கு இதுல இருந்து வர கேள்வி என்னன்னா, இப்ப மோடிக்கு தனிப்பெரும்பான்மை இழந்து அவர் இருக்கும் பொழுது என்டிஏல இருந்து அவருக்கு அதிகமான ஆதரவு நாயுடு, பவன் கல்யாண் தரப்பு தான் 18 எம்பிஸ் கொடுக்குறாங்க. பட் நிதிஷ் 12 தான் கொடுக்குறாரு. அப்படி இருந்து ஏன் இந்த பட்ஜெட்ல நிதிஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்தாரு? அதை என்ன காரணத்தை நீங்க முன் வைக்கிறீங்க இதுல? ரொம்ப சரியா கேட்டீங்க நீங்க. நிதிஷ்க்கு கமிட்மெண்ட்ஸ் இல்ல, சந்திரபாபு நாயுடுவுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமிட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, நான் இப்படியே சொல்லிடுறேனே, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளவே கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவினர் தலை காட்ட முடியாத நிலைமை மாறி இருக்கிறது. இந்த 2 நாளா பட்ஜெட்டுக்கு பிறகு பாஜகவினர் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஊடக விவாதங்களில் பாஜகவினர் பங்கேற்க முடியாத சூழல். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க கேக்குறீங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு புறக்கணித்திருப்பதனுடைய வெளிப்பாடுதான். தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி போயிருக்கு. இது ஒரு தரப்புல. இன்னொரு தரப்புல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சந்திரபாபு நாயுடுவுக்கு 2 கமிட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு, இந்த அமராவதி திட்டத்துக்கு 1,00,000 கோடி ரூபாயை அவர் முதல்ல கேட்கிறாரு. அடுத்து அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி முதல் கட்டமாக 50,000 கோடி ரூபாயை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்போ இந்த 50,000 கோடி ரூபாயை நீங்க ஒதுக்கல. 15,000 கோடி ரூபாயை வேறு வகையிலிருந்து பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வழிவகை செய்திருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இப்ப இந்த அமராவதி ப்ராஜெக்டுடைய கமிட்மெண்டா. 2வது, தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற, கடந்த காலத்தில் தான் யாரால் வஞ்சிக்கப்பட்டோம் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்குவதற்கு எந்த விதத்திலும் குறுக்க நின்றக்கூடாது ஒன்றிய அரசு. அதுல ரொம்ப அவர் கவனமா இருக்கார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு மிகப்பெரிய சவால். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஃப்ரீக் ஆயிடுவாரு. அவர் ரொம்ப நிதானம் ஆயிடுவார். ஆனா அந்த நிலைப்பாட்டுக்கு வரல.
ஒன்றிய அரசு ஜெகன்மோகன் ரெட்டியோடு எந்த உறவும் இல்லைன்னு பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாலும் அவர் நிம்மதி அடைஞ்சிருவாரு. அதுவும் இல்ல. எந்த கேப்லயாவது அவங்க போய் உள்ளார நுழைஞ்சிடக்கூடாதோன்னு சந்திரபாபு நாயுடு ஒரு பரிதவிக்கிறார். ஆனா நிதிஷ்குமாருக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இல்ல. ஏன் நிதிஷ்குமாருக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா, நிதிஷ்குமாரனுடைய 3 தினங்களுக்கு முன்பு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கடிதத்தோடு போனார்ல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு, அந்த கட்சியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட செய்தி, நாங்க இந்த கூட்டணிக்கு வந்ததே பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டுதான். அந்த அடிப்படையில் அவர் ஒரு கோரிக்கையை நேரடியாக போய் முன்வைக்கிறார். ஆனா சந்திரபாபு நாயுடு கனத்த மௌனத்தோடு இருக்காரு. அவர் எந்த விதத்திலும் அந்த கோரிக்கையை அனைத்து கட்சி கூட்டத்திலையும் முன்வைக்கல. கூட்டணி கட்சிகளுக்காக நடைபெறுகிற அந்த அமர்வுலையும் அவர் அந்த செய்திகளை வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப எதற்காக இந்த கனத்த அமைதி? கரெக்டா நீங்க ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தீங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டம், அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல நீங்க சொன்ன தெளிவா வந்து ஜேடியு தரப்புல இருந்து சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு வேணுங்கிறதா கேட்டாங்க. பட் இங்க ஆந்திரா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து மாநிலத்தில் எங்களை பழிவாங்கக்கூடிய அரசியல் இருக்கு, மாநிலத்துல விரைவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் சொல்லி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வச்ச டிமாண்ட். இந்த பக்கத்துல வந்து டிடிபி இருந்து வச்ச டிமாண்ட் என்னன்னா, மாநிலத்துடைய உண்மையான நிதி நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம், அதன் காரணமா ஜெகனுக்கு ஒரு நெருக்கடி, அந்த அரசியல் அவங்க எடுக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான டைமென்ஷன்ஸ். அந்த இடம் வந்து இப்ப இந்த அரசியல் எப்படி பொருந்ததுன்னு பாக்கலாம். இல்ல அதுதான் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, 2 பேருமே டோரை ஓப்பனா வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் டோரை ஓப்பன்லயே வச்சிருக்கு. அதே போன்று இவரும் வந்து டோரை ஓப்பன்லயே வச்சிருக்கிறார் ஜெகன்மோகனும். எந்த விதத்திலும் இருவரும் டோரை க்ளோஸ் பண்ணல. அதுதான் இப்ப மிகப்பெரிய நெருக்கடியாகவும் மிகப்பெரிய அரசியல் அச்சுறுத்தலாகவும் சந்திரபாபு நாயுடுவுக்கு மாறி இருக்கு. இந்த பக்கம் பீகார்ல அப்படிப்பட்ட நெருக்கடி இல்லை. அப்படி ஒரு நெருக்கடி இருந்திருந்தால் அவரும் இதே நிலைமைக்கு வந்திருப்பார். இப்போ தக்க வச்சுக்க வேண்டியது யாரை உடனடியா தக்க வச்சுக்க வேண்டியிருக்குன்னா நிதிஷ்குமாரை தான் தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு. தேசிய செயற்குழுவை நிதிஷ்குமார் கூட்டினார் சார் டெல்லியில. 2 தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானம் அவர் போட்டாரு. நீட் முறைகேடுகள் குறித்து அச்சத்தை இந்த செயற்குழு வெளிப்படுத்துகிறது, கவலை உணர்வை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிறது. ஏன் சம்பந்தமே இல்லாம மைல்டான தீர்மானம் தான், ரொம்ப ஹார்ஷான தீர்மானம்னு நான் சொல்லிட மாட்டேன். கிடிக்கிப்பிடி கேள்விகளால் தீர்மானத்தை நிறைவேற்றினார்களா நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சாஃப்டான தீர்மானம் தான். ஆனாலும் நீட் விவகாரத்தை ஒரு இஷ்யூவா ரைஸ் பண்ணிட்டீங்கல்ல நீங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில, ரைட், இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்மையிலே வரப்போகிற ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கான தேர்தல். ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் நாங்கள் தனித்து களம் காண போகிறோம், எங்களுடைய கட்சி தனித்து போட்டியிடும். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தேர்தல் களத்துக்கான அடுத்த கட்ட நகர்வை இந்த செயற்குழு முன்னெடுக்கிறதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டீங்க. ஏன் அந்த தீர்மானத்தை போட்டீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே சார் இருக்கீங்க. ஜார்க்கண்ட்ல நீங்க போய் ஆட்சியை பிடிக்க முடியுமா? எப்படி மத்திய பிரதேசத்தினுடைய பார்டர்ல, மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச பார்டர்ல சமாஜ்வாதி கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கோ, அது மாதிரி ஜார்க்கண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் கொஞ்சம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு நிதிஷ், அவ்வளவுதான். நீங்க ஆட்சியை பிடிக்க போறதில்லை. எதற்காக இவ்வளவு வேகமான முனைப்பு? அப்போ நீங்க பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் செய்தியை நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு கோரிக்கையோட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்க. ஆனா எந்த செய்தியும் சந்திரபாபு நாயுடு சொல்லல, எந்த நெருக்கடியும் சந்திரபாபு நாயுடு தரப்புல இருந்து கொடுக்கப்படல. சார் இப்ப கூட நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம்னு அந்த கட்சி ஜேடியு அறிவிச்சிருக்கா இல்லையா? ஆனா பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க? பாஜக முதல்வர் வேட்பாளரை அறிவித்து இந்த முறை தேர்தலில் களம் காணும்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிற ஒருவர் பேசியதற்கு பிறகுதான் தேசிய செயற்குழு கூட்டத்துல இப்படிப்பட்ட தீர்மானத்தை போட்டாங்க. உங்களுக்கு என்ன நெருக்கடி சந்திரபாபு நாயுடுக்கு? ஏன் நீங்க பாரதிய ஜனதாவையும் உள்ளடக்கி ஒரு அமைச்சரவையை போட்டீங்க? பவன் கல்யாணே இல்லைன்னா கூட நீங்க இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமே. ஏன் நீங்க உள்ளடக்குனீங்க? அவ்வளவு பயம் எதுக்கு? அவ்வளவு தயவு நிலையில் போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? கீழ்ப்படிந்து தாழ்பழிந்து போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு அரசியல் எதிரியாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியை பழிவாங்க வேண்டும் என்பது உங்களுக்கு பிரதானமான நோக்கம். அதற்கு எந்த வகையிலும் ஒன்றிய அரசு துணை நின்றக்கூடாது. ஒன்றிய அரசுக்குள்ள அவர் ஒரு ஈஸி கோயிங்கா உள்ளார போயிடக்கூடாது. 1 லட்சம் கோடி ரூபாய நிச்சயமா அமராவதி திட்டத்துக்கு தரமாட்டாங்க சார். ஏன்னா அமராவதி திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இல்ல, 50,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டாலும் ஏற்கனவே ஹைதராபாத்தை எப்படி கட்டுமானம் செய்து கட்டி எழுப்பினாரோ அதே போன்றது ஒரு நிலைமையை மீண்டும் ஆந்திர தலைநகரம் கட்டி எழுப்புகிற வேளையில் அவர் செய்வார். சந்திரபாபு நாயுடுவுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, அதை யாருமே மறுக்க முடியாது. இங்க சென்னையில டைடில் பார்க் போன்ற ஐடி துறை சம்பந்தப்பட்ட கட்டுமானங்கள் கட்டி எழுப்பப்பட்ட போது இதற்கு நிகரான கட்டமைப்பு ஹைதராபாத்ல கட்டினவர் சார் சந்திரபாபு நாயுடு.
அந்த வரலாறு அவருக்கு இருக்கு. இப்ப இந்த பக்கம் தென் மாநிலம் வளருவதை விரும்புவாங்களா? சந்திரபாபு நாயுடு ஆயுள் முழுக்க கூட்டணியா? இதையெல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டு நாளைக்கு எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போவாரு. ஏற்கனவே போயிருக்காருல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படித்தானே போனாரு அவர் பழைய கூட்டணியில. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல என்ன நடந்தது? எங்கிருந்து தாவுனார் அவரு? கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சார் அவரு. கோஆர்டினேட்டர் ஃபார் அலைன்ஸ். அங்கிருந்தே போனார் அவரு. இந்த ஹிஸ்டரி எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாதா? இன்னொன்னு, தென் மாநிலங்களின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒவ்வாமை, இதையெல்லாம் எல்லா விஷயத்திலையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரு அணுகுமுறையும் நிதிஷ்குமாருக்கு ஒரு அணுகுமுறையும் வச்சிருக்கிறாங்க. தேர்தல் குறித்த அணுகுமுறை அல்லது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் என்கிற அணுகுமுறையை நான் உள்ளுக்குள்ள போய் அப்படி பார்க்க விரும்பல. அப்படி போனா நீங்க யோகியை பத்தியும் பேசியாகணும். வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் பேசியாகணும். எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்டே ஏதோ பீகாருக்காகவும் ஆந்திர பிரதேசுக்காகவும் போட்டது மாதிரி தான் ஒரு தோற்றம். ஆனா உண்மையிலேயே பீகாருக்கு மட்டும்தான் போட்டாங்க, ஆந்திராவுக்கு போடல. ஆந்திராவுக்கு இந்த அழுகிற பிள்ளைக்கு கிளுகிழுப்பை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.